வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். ஜான்வரி மந்த் முடிஞ்சிருச்சு அண்ட் பிப்ரவரி வந்தாச்சு. ஸோ பிப்ரவரியில் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் செக் பண்ணுங்கள். நான் இதில் வந்து எல்லா எல்லா படங்கள் ரிலீஸ் ஆகிறதையும் கவர் பண்ணல. எனக்கு எது முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் வந்து நிறைய ஹைப்டப்பாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த மூவிஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் பிப்ரவரி 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லவ் ஹர்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் நான் வந்து ரீசெண்டாக தான் பார்த்தேன். உண்மையாலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர். உண்மையாலுமே ஒரு நோபடி மாதிரி ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு ஃபன் கலந்த ஒரு ஃபன் என்டர்டெய்னராக தான் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த கதையோட பேசிக் கான்செப்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ஹிட்மேன் வந்து அவர் எந்த தொழிலும் வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரிட்டையர் ஆகிட்டு போகிறாரு. அண்ட் வந்து அவரோட பிரதர் வந்து இவரை வந்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ பேசிக்காக இதுதான் அவுட்லைன். அண்டு இதுக்கு நடுவில் வந்து நிறைய த்ரில்லிங் எலமெண்ட்ஸ் அண்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன். அண்ட் வந்து ட்ரெய்லர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த ட்ரெய்லரை செக் பண்ணி பாருங்கள். படம் பேர் வந்து லவ் ஹர்ட்ஸ். அண்ட் வந்து பிப்ரவரி 7 அடுத்து இனி ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்மேன். இந்த படம் வந்து ஒரு அனிமேட்டட் மூவி. நீங்கள் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக உண்மையாலுமே ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இது வந்து ட்ரீம் ஒர்க்ஸ், அவங்க நம்ம கும்ஃபு பேண்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட ப்ரொடக்ஷன் தான் இந்த படமும் வருது. இது பேசிக் அவுட்லைன் என்னென்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு நாயும் ஒரு மனுஷனும் வந்து ஒன்றா தச்சு விட்டு அந்த மாதிரி வந்து ஒரு டாகோட ஒரு ஸ்டைலில் ஒரு ஹியூமன் பாடி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு படம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து உண்மையாலுமே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன் வைப்பில் வந்து ஒரு படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இந்த படத்துக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் பேர் வந்து டாக்மேன். ஸோ அதனால் நிறையா படங்கள் நடுவில் வருது. ஏன்னா ஹிட்மேன் வருது, அந்த மாதிரி வந்து உல்ஃப் மேனுன்ட்டு ஒரு படம் வருது. ஸோ அதனால் இந்த டாக்மேன் அப்படின்ட்டு நிறைய மேன் படங்கள் வருதோ. ஸோ யா கைஸ், செக் பண்ணி பாருங்கள் ட்ரெய்லரை. அண்ட் அடுத்து அப்படியே வந்தோன்னா பிப்ரவரி 14 வந்து ஹாரி பாட்டர் த காப்லெட் ஆஃப் ஃபயர் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் இதை பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. பட் ஆனால் இது வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. நான் பேசிக்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அது சொல்லி ஹாரி பாட்டர் சீரீஸை வந்து சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது கைஸ். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் போய் பாருங்கள். நம்ம செலக்டபிள் தியேட்டர்ஸில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன், இந்த பிவிஆர், ஐமேக்ஸு. ஸோ பிப்ரவரி 14 யாராவது வேலை இல்லாமல் வெட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு த டே ஆஃப்டர் தட், அந்த 2 நாளுமே வந்து ஹாரி பாட்டரோட இனி ஒரு 2 படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு கேள்விப்பட்டேன். அது ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் ஆனால் பிப்ரவரி 14 வந்து ஹாரி பாட்டர் அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் அப்படியே வந்தோன்னா பிப்ரவரி 21 த மங்கி. இந்த படத்தோட ட்ரெய்லர் உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, ஒரு மங்கி பொம்மை வந்து ஒரு சீரியல் கில்லராக மாதிரி எல்லாத்தையும் கொலை பண்ணுது. இந்த சக்கி படம் பார்த்துருக்கீங்கள, ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு செம்ம ஹாரரான ஒரு படத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த படத்துக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், நான் ரொம்ப ஹைப்டப்பாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெய்லர் கட்டே பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன். அண்ட் உண்மையாலுமே ட்ரெய்லர் செம்ம ஃபன்னாக இருக்குது. நம்ம தியோ ஜேம்ஸ் தான் நடிச்சிருக்காப்புல. அண்ட் அவர் வந்து உண்மையாலுமே ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டருங்க. ஏன்னா அவர் வந்து டைவர்ஜென்ட், த ஜென்டில்மேன் அந்த மாதிரி சீரீஸில் வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் உண்மையாலுமே ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் இன் ஹாலிவுட். நான் அதை வந்து சொல்லியே ஆகணும். அண்ட் யா, அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் வானோட ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து லாங் லெக்ஸ்ன்னு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, அந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ரைட்டர் தான் இதுலேயும் ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிப்ரவரி 21 மறக்காமல் போய் தியேட்டர்ஸில் செக் பண்ணுங்கள், த மங்கி படத்தோட ட்ரெய்லர் பேர். அண்ட் யா, அண்ட் கடைசியாக நான் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கிறது பிப்ரவரி 27 ரிலீஸ் ஆகிற லாஸ்ட் பிரெத்துன்னு ஒரு படம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன் என்னென்னா, ஒரு 2 சீ டைவர்ஸ் வந்து ஒரு 100 ஃபீட் ஆழத்தில் வந்து உளுந்துடுறாங்க. அண்ட் அவங்கள வந்து எப்படி காப்பாற்றுறாங்கன்றது தான் பேசிக் அவுட்லைன். இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ட்ரெய்லர் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி இந்த ட்ரூ ஈவெண்ட்ஸ் படங்கள்லாம் நான் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். ஏன்னா
அது வந்து அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு அண்ட் அதே மாரி கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் நெறையா ஆட் பண்ணி, அந்த ட்ரூ ஸ்டோரியவே வந்து ஏதோ ஒரு த்ரில்லர் வைப்ல கொண்டு போய் குடுத்துருவாங்க. அதனாலயே நான் மோஸ்ட்லி இந்த படங்கள்லாம் அவாய்ட் பண்ணிருவேன். பட் ஆனா இந்த இந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்க மாரி தெரிஞ்சது. அண்ட் வந்து நம்ம வுட்டி ஹெரல்சன் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சிமு லூ அவரு நம்ம ஷாங்ஷி இருக்கார்ல, அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ February 27 லாஸ்ட் பிரெத் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும் இதுன்னு நான் நம்புறேன். அண்ட் யா கைஸ் இவ்வளோ தான் நம்ம மொத்தமா கவர் பண்ணணும்னு நெனச்சோம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாரி படங்கள்லாம் பிப்ரவரி ரிலீஸ் ஆகுறது வந்து உண்மையாலுமே சூப்பரான விஷயங்கள் தான். அண்ட் நான் எதனா படத்த மிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல உங்களோட சஜஷன்ஸ் எதனா இருந்தாலும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென் நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப். டேக் கேர். சியர்ஸ். லவ் யூ ஆல். பாய்.